திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பெண்ணை தாக்கி ஒரு சவரன் கம்மலுக்காக காதை அறுத்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாம்பழம் விற்றவரிடம் வாடிக்கையாளர் போல வந்து கொடூர செயலில் ஈடுபட்ட கொள்ளையர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பாரதி நகர் பகுதியில் வசித்து வருபவர் 65 வயதான காதர் மைதீன். இவர் மாம்பழ வியாபாரம் செய்து வருகிறார். காதர் மைதீனின் மனைவி பாத்திமா உள்ளாய்ப்பாளையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் தற்காலிக கூடாரம் அமைத்து மாம்பழ வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார். கடையில் அவர் தனியாக இருந்ததை பார்த்து அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் வந்துள்ளார். மாம்பழம் வாங்குவது போன்று பாவ்லா காட்டியவர் சிறிது நேரம் நோட்டமிட்டிருக்கிறார். அவர் திடீர் என்று பாத்திமாவின் இரு காதுகளையும் பிடித்து கம்மல்களை பறிக்க முயன்றுள்ளார். அதை சற்றும் எதிர்பார்க்காத பெண் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்தியுள்ளார். ஆத்திரமடைந்த மர்ம நபர் அருகில் கிடந்த கல்லை எடுத்து அவரின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். தொடர்ந்து காலி மதுபாட்டிலை எடுத்து மீண்டும் சரமாரியாக தலையில் தாக்கியிருக்கிறார். இதில் நிலை தடுமாறி சரிந்து விழுந்த பாத்திமாவின் காதை அறுத்து அவர் அணிந்திருந்த ஒரு சவரன் தங்க கம்மலை பறித்துள்ளார். பிறகு எந்தவிதமான பதற்றமும் இன்றி அங்கிருந்து நடந்து சென்றுள்ளார். அந்த நேரம் அந்த வழியாக சென்ற ஒருவர் பாத்திமா இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பிறகு கடையில் எழுதப்பட்டிருந்த அவருடைய கணவர் காதர் மொய்தீனின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். அதை கேட்டு பதறி அடித்துக் கொண்டு வந்த காதர் மொய்தீன் ஆம்புலன்ஸை வரவழைத்து தன்னுடைய மனைவியை தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவமனைக்கு சென்று பாத்திமாவிடம் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட மதுபாட்டில் மற்றும் இரத்தக்கரை படிந்த கற்கள் உள்ளிட்ட தடயங்களை சேகரித்தனர். தேசிய நெடுஞ்சாலையோரம் சம்பவம் நடைபெற்றதால் அந்த பகுதியில் எந்த ஒரு சிசிடிவி கேமராக்களும் இல்லை. அதனால் அந்த வழியாக சென்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் குற்றவாளியை அடையாளம் காணக்கூடிய பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தாராபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலையோரம் பட்ட பகலில் பெண்ணை தாக்கி காதை அறுத்து ஒரு சவரன் தங்க கம்மலை மர்ம நபர் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இரவு மட்டுமின்றி பகல் நேரத்திலும் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.